இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு கோடிக்கணக்கான முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே வேளையில் பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியாருடைய சிலையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்துவிட்டு முல்லைப்பெரியார் அணைக்கு கட்டிய மனைவி காதல் மனைவியுடன் படுத்திருந்த கட்டிலை கூட விற்றுவிட்டு முல்லைப்பெரியாருக்கு அணை கட்டிய பென்னிக்கு நினைவிடத்திற்கு சென்று அந்த குடும்பத்தை சந்தித்துவிட்டு ஆளுநர் தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய வருகையை தமிழ்நாடு ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் குறைந்தபட்சம் புரிதல், ஒரு பொது புத்தி என்று சொல்வார்கள், காமன் சென்ஸ் என்று சொல்வார்கள், அந்த பொது புத்தி கூட இல்லாமல் ஒரு முதலமைச்சர் வருகிறார், வெளிநாடுக்கு சென்று முதலீடை பெற்றுக் கொண்டு வருகிறார். அவருடைய வருகையை தொலைக்காட்சி ஊடகமும் படம் பிடித்து காட்டுகின்ற இந்த வேளையில் இந்த செய்தியை உள்ளே சொருகி அந்த செய்தியை மழுங்கடிக்கின்ற ஒரு வேலையை தான் தலைவர் வைகோ செய்திருக்கிறார் என்பதை நான் சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை. நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய வெளிச்சம் கொண்டவன் அல்ல. இருந்தாலும் ஒரு இடைச்செருளாக தொலைக்காட்சிகளில் இது பிரேக்கிங் நியூஸாக வருகின்ற போது முதலமைச்சருடைய பயணம், அந்த நோக்கம் மதிமுக பொதுச் செயலாளர் தலைவர் வைகோவுடைய இந்த நடவடிக்கைகளால் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் மறக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். எனவே முதலமைச்சருடைய பயணம் வெகு சிறப்பாக நடத்தி தாயகத்துக்கு வந்திருக்கிறார். அவரை தாய் தமிழ்நாட்டில் வரவேற்பது ஒவ்வொருடைய குடிமகனின் கடமை என்பதை நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய இயக்கப்பணிகள் தொடர்ந்து முன்னை காட்டிலும் முழு வீச்சோடு முழு வேகத்தோடு நாங்கள் பயணம் செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம், திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது குறித்து விரிவாகவும் விளக்கமாகவும் வருகின்ற செப்டம்பர் 15 திங்கட்கிழமை உங்களிடம் தெரிவிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மறுமலர்ச்சி திமுக அல்ல, மதிமுக மகன் திமுகவிலிருந்து நாங்கள் நீக்கப்பட்டது எனக்கு அதிர்ச்சியாகவோ ஆச்சரியமாகவோ இல்லை, மாறாக மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவேதான் உங்களுக்கு நாங்கள் இனிப்பு கொடுத்திருக்கிறோம். தலைவர் வைகோ வழக்கமாக பொதுக்குழு நடக்கின்ற போது, மாவட்ட செயலாளர் நடக்கின்ற போது, மாவட்ட செயலாளர் நெல்லை மாவட்ட செயலாளர் நிஜாம் அவர்கள் மூலமாக திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கொண்டு வந்து கொடுப்பார். நாங்கள் இருட்டுக்கடை அல்வா கொடுப்பவர்கள் அல்ல, இனிப்பை லட்டை கொடுத்துதான் இந்த சந்திப்பை சந்தித்திருக்கிறோம். எனவே எங்களுடைய செய்தியை நாட்டு மக்கள் கொண்டு செல்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். நாட்டு மக்கள் எங்களை நல்லாதரவு தர வேண்டும், எங்களுடைய முயற்சிக்கு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் இந்த நல்ல நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.